இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 11 நகராட்சிகள் சிறப்பு நிலை, தேர்வு நிலை, முதல் நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு. வருவாய் அடிப்படையில் நகராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணை. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடல். நீலகிரிக்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் தொடர் கனமழை எதிரொலி. குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்டவைகளில் 5வது நாளாக குளிக்க தடை. எளிமை ஆளுமை என்னும் புதிய இணைய வழி சேவை திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் ஏடிஎம்களையும் தொடங்கி வைக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு அரங்க மையம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போவது யார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை. கன்னட மொழி குறித்த தனது கருத்துக்கு நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கோர வலியுறுத்தல். இல்லையெனில் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் என்று அம்மாநில அமைச்சர் சிவராஜ் எச்சரிக்கை. தமிழில் இருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்துக்காக மன்னிப்பு கோர முடியாது. கேரளாவில் நடைபெற்ற தக் லைஃப் பட பிரமோஷன் விழாவில் நடிகர் கமல்ஹாசன் திட்டவட்டம். தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கமல் கருத்துக்கு திருமாவளவன் ஆதரவு. கன்னடம், மலையாளம் பேசுபவர்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம், ஆனால் இதுதான் வரலாற்று உண்மை என்றும் பேட்டி. திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து. ஆட்சியின் சாதனைகள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிப்போம் என்று கவிஞர் சல்மா பேட்டி.
தங்க நகை கடன் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுப்பதை தவிர பாகிஸ்தானுக்கு வேறு லட்சியம் கிடையாது. இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கும் முனைப்பிலேயே பாகிஸ்தான் செயல்படுவதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி காட்டம். பக்ரீத் பண்டிகை ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்படும். பிறை நிலவு தெரிந்ததை அடுத்து தமிழக அரசின் பொறுப்பு ஹாஜி முகமது அக்பர் அறிவிப்பு. ராணிப்பேட்டை அருகே ஒரு தலை காதல் விவகாரத்தில் வீடு புகுந்து பள்ளி மாணவி வெட்டி படுகொலை. மாணவியின் அத்தை மகளுக்கும் சரமாரி கத்தி குத்து. செங்கல்பட்டு அருகே தந்தையை செங்கலால் அடித்து கொலை செய்து புதைத்த மகன். மருமகளுடன் கள்ள காதலில் ஈடுபட்டதால் மகன் ஆத்திரம். வேலூர் அருகே கழிவுநீர் தொட்டி அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழப்பு. குழந்தைகளின் உடலை பார்த்து கதறி எழுத பெற்றோர் மற்றும் உறவினர்கள். மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் இரவில் சுற்றித் திரிந்த காட்டு யானைகள். வாகன ஓட்டிகள் அச்சம். பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பி ஆன்லைனில் ஆடை ஆர்டர் செய்த நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 999 ரூபாய்க்கு 2 சோப்பு கட்டிகளை அனுப்பி ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் மோசடி. காட்பாடியில் 40 பேரன் பேத்திகளுடன் 104வது பிறந்தநாளை பிரம்மாண்டமாக கொண்டாடிய மூதாட்டி. மூதாட்டியை மேடையில் அமர வைத்து உறவினர் ஒவ்வொருவராக ஆசி பெற்று மகிழ்ச்சி. ஓட்டன்சத்திரம் அருகே மகா காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம். ஒரே வண்ண உடையில் பாடலுக்கு ஏற்றபடி நடனமாடி அசத்திய கலைஞர்கள். ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இன்று பாதுகாப்பு ஒத்திகை. பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறுவதையொட்டி பாதுகாப்பு படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2369 ரூபாய் ஆதார விலையாக நிர்ணயித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. கேழ்வரகுக்கு 596 ரூபாயும், பருத்தி குவிண்டாலுக்கு 589 ரூபாயும் உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இரண்டாயிரத்து 2025-2026 காரிஃப் பருவத்திற்கு நெல், பருப்பு வகைகள் உள்ளிட்ட 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரிக்க ஒப்புதல். இது விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு பயிர்களின் உற்பத்தியையும் அதிகரிக்கும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. விவசாயிகளுக்கு 4% வட்டியில் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறும் திட்டம். ஆவணம் மற்றும் நகை அடமானம் வைக்காமல் கடன் பெற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல்.
ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. தெற்கு காசாவில் உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் சின்வார் பலியானதாக தகவல். ஜெர்மனியின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள மெர்ஸ் உடன் அதிபர் செலன்ஸ்கி சந்திப்பு. ரஷ்யாவை எதிர்கொள்ள ஜெர்மனியிடம் கூடுதல் ராணுவ உதவி கோரியது யுக்ரைன். நேபாளத்தில் திடீர் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவு. குடியிருப்புகள் அதிர்ந்ததால் தெருக்களில் தஞ்சமடைந்த மக்கள். ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்று இன்று தொடக்கம். முதலாவது தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை. கொரியாவில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கம். 400 மீட்டர் தொடர் ஓட்ட கலப்பு பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் பதக்கம் வென்று அசத்தல். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் மும்முறை தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் அசத்தல். வெள்ளிப் பதக்கத்தை வசப்படுத்தினார் பிரவீன் சித்திரவேல். ஜூன் 5ஆம் தேதி TNPL கிரிக்கெட் போட்டிகளின் 9வது சீசன் தொடங்குகிறது. கோவை, சேலத்திற்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தகவல்.